இப்படி எல்லாரோட சந்தோஷத்தையும் விலை கேக்குது. இப்படி உங்க எல்லாரும் முகத்துல இருந்தும் சிரிப்பு அழிச்சிட்டு ஊர் முன்னால உங்களை தலை குனிஞ்சு நிக்க வச்சுட்டு நான் என்னப்பா இனிமே பெருசா வாழ்ந்துட போறேன். சொல்லாதக்கா. ஆமா சத்யா, நான் என் காதலுக்கு கொடுக்கற வேலை ரொம்ப அதிகம் தான். அதுக்கு பதிலா போதும் நிறுத்துக்கா. நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். பைத்தியமா நீ? சாக போற அதானே? உன் உயிர் போகணும்னு கடவுள் நினைச்சிருந்தா, இந்த விளையாட்டை நிறுத்தணும்னு விதி முடிவு பண்ணிருந்தா, நீ எப்ப செத்து போயிருப்பன்னு தெரியுமாக்கா? செல்வநாயகி உன்னை துரத்தி நீ வயித்துல புள்ளையோட ஓடி ஓடி உன்னை ஒரு லாரி தூக்கி அடிச்சதே, அப்பவே நீ செத்து போயிருப்பல்லக்கா. தாத்தா பாட்டிக்கு 80வது கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி வைக்கோல் போர்ல வாயில நுர தள்ளிட்டு படுத்து கிடந்தியே, அப்ப நீ செத்து போயிருப்பல்லக்கா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? நான் ஏன்பா அங்க வந்தேன்? நான் ஏங்கா உன்னை பார்த்தேன்? நான் ஏன் உன்னை காப்பாத்தினேன்? தெரியலடி, சத்தியமா எனக்கு தெரியல. உனக்கு பதில் தெரியாது, எனக்கும் பதில் தெரியாது. ஆனா அந்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நீ சாக கூடாதுன்னு விதி முடிவு பண்ணுச்சு. நீ சாக கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை கௌரவமா பிறக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். அபி உன் கழுத்துல தாலி கட்டணும். சத்யா, எப்படிமா? அப்பா, என் வருத்தம்லாம் என்னன்னா, கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் கூட அபியையும் அக்காவையும் என்னால சந்திக்க வைக்க முடியலந்தான்ப்பா. அம்மா, ஒண்ணு புரிஞ்சுக்கமா, நம்மால முடிஞ்சதை மாத்தணும், மாத்த முடியாததை ஏத்துக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயம் மட்டும் என் கை மீறி போச்சம்மா. இனிமே அது போற வழியில நம்ம போயாகணும். ஆனா அப்பாவுக்கு என்னன்னா அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலையம்மா. அப்பா, குழம்பி போய் நிக்கிறே. அப்பா, அப்பா போராட ஆரம்பிச்சாச்சுப்பா. நாம பாதி போராட்டத்தை ஜெயிச்சும் காமிச்சாச்சு. இனிமே கடைசி வரைக்கும் போராடிதான்ப்பா ஆகணும். வேற வழியே இல்ல. இல்லம்மா. ஏன் சத்யா, அதுக்காக கல்யாண மண்டபம் வரைக்கும் போக முடியுமா? பத்திரிக்கையில உன் பேர் இருக்கு. அர்ஜுன் மாப்பிள்ளையா நிப்பாரு. அப்ப எப்படி அர்ஜுனா மாறுவாரு? நான் எப்படி நீயா மாறுவேன்? அதெல்லாம் யோசிக்காமையா நான் இவ்ளோ பெரிய நெருப்ப மூட்டுவேன்? அது ஏன் கவலைக்கா? நீ பேசாம இரு. இல்லடி, எனக்கு பயமா இருக்கு. உன் வாழ்க்கைய பணையம் வச்சுதான் நான் என் வாழ்க்கைய அமைச்சுக்கணுமா? அதுக்கு ஒரு நாளும் நான் உடன்பட மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாத. செல்வநாயகி விஷயத்துல வேற என்னதான்க்கா பண்ண முடியும்? ஒரே ஊர்ல இருந்தும் அபிய பார்க்கவும் முடியல. ஏன் இதே வீட்டுக்கு அவர் வந்ததும் நீ அவர் சந்திக்கவும் முடியல. இப்ப வேற என்னதான் வழி இருக்கு? நீயே சொல்லு. எனக்கு இருக்கிற ஒரே வழி நடக்க போற இந்த கல்யாணம் தான். செல்வநாயகி அவங்க குறிச்ச தேதியில அதே முகூர்த்தத்துல மணமேடையில அபி உன் கழுத்துல தாலியை கட்டணும். கட்டுவாரு, கட்ட வைப்பேன். நீ இந்த கல்யாண கோலத்துல மணமேடையில ஏறி அசிங்கப்பட போறியாமா? விடுங்கப்பா, முழுக்க நனைஞ்சாச்சு. இனி வேற வழியே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல மாத்திரையை போடுங்கப்பா. இந்தாங்கப்பா. பாத்துப்பா. என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. அப்பா, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா. அக்கா,
வாக்கா. ஐயோ என் பிள்ளைங்களா, கடவுளே என் பிள்ளைங்களை காப்பாத்து.